காரைக்குடி சிஸ்டர்ஸ் விவாஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பச்சை மொச்சை குழம்பும் முளைக்கீரை பொரியலும் பார்க்க போறோம். செய்ய ஆரம்பிச்சிடலாமா? நான் 1 கிலோ பச்சை மொச்சை வாங்கி உரித்து வச்சுருக்கேன். இப்போ தான் சீசன் ஆரம்பிக்குது, அதனால தான் குட்டி குட்டியாக இருக்குது, பிஞ்சாக இருக்குது. இன்னும் சீசன் வர வர இன்னும் நல்லா சீசன் நிறையா வர ஆரம்பிச்சிரும். இது நான் 1 கிலோ மொச்சை உரித்து வச்சுருக்கேன். இதை ஒரு 3 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு லேசாக ஒரு அலசிடலாம். இப்போது குக்கர் அந்த பக்கம் வச்சுட்டேன். அது 3 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கீரையை பொரித்து எடுத்துடலாம். அது சும்மா ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இப்போது கடாயை வச்சிடலாம். இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு எண்ணெய், சும்மா கொஞ்சம் போதும். இந்த அளவுக்கு எண்ணெய் போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் ஒரு அரை கைப்பிடி சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். அது கூட ஒரு 3 வரமிளகா, இதையும் போட்டுடலாம். இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம், சும்மா கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும். இதில் நான் ஒரு 2 கட்டு கீரையை வாங்கிட்டு நல்லா முதல்லையே அலசிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மண் போகணும், அதுக்காக ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை இதில் போட்டலாம். வெங்காயம் சும்மா லேசாக வதங்கினா போதும். இந்த அளவுக்கு இதில் கீரையை போட்டலாம். கொஞ்சம் வதங்கினா சுருங்கிரும், அப்புறம் அப்படியே நம்ம பரட்டி விட்டுறலாம். கொஞ்சம் சுருங்கிருச்சு. இப்போ வதக்கி விட்டுட்டு நம்ம கீரை என்னது கீரை எப்போவுமே சுருங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம உப்பு போடணும், இல்லைன்னா உப்போட அளவு கூடிரும். இதுக்கு கொஞ்சமாக போட்டால் போதும். பாருங்கள், இதுலேயே நான் ஒரு 1/4 ஸ்பூன் தான் போடுறேன். இந்த அளவு உப்பு போட்டால் போதும். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை, மூடி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்படியே சிம்மில் வச்சுட்டா ஒரு 2 நிமிஷத்தில் அப்படியே நல்லா வதங்கி வெந்துடும். நம்ம அப்படியே வச்சிடலாம். இதை அப்படியே வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் விட்டேன், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், தண்ணியெல்லாம் இல்லை. இதில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் பூ, நான் தேங்காய் ரொம்ப போட மாட்டேன், கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் துருவுனது. இதை போட்டுடலாம். நான் போட்ட உப்பே கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே உப்பு போட்டால் ரொம்ப உப்பாயிரும், அதனால் போடலை. இதே அளவு போதும். ஓ, கீரை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இறக்கிடலாம். இப்போது இது 3 விசில் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். மொச்சை வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். பிஞ்சு வச்சு சீக்கிரம் வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். பாத்திரத்தை வச்சிடலாம். குழம்புக்கு வச்சுட்டு இதில் ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய். இப்போலாம் ரொம்ப எண்ணெயை குறைச்சிட்டேங்க நீங்கள் சொன்னதுனால. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். காயட்டும். இதில் 1/4 ஸ்பூன் கடுகு போடுறேன். 1/4 ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக சோம்பு போதும். பொரியட்டும்.
கருவேப்பிலை எடுக்க மறந்துட்டேன் தம்பி. பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுறேன். இதில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுறேன். வதக்கிடுறேன். வெங்காயம் பாதி வதங்கட்டும். இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு புளி வந்து நம்ம தேவைப்பட்டால் சும்மா 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் புளி ஊற்ற போகிறோம். அது தக்காளியோட டேஸ்ட்டு தான் இதுக்கு, இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு தக்காளி வதங்குறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு போட்டுறேன். இதில் நல்லா குழஞ்சி தக்காளி வந்து நல்லா கரையணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மொச்சையை தூக்கி போடணும். அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்குறதுக்காக மூடி வச்சுருந்தேன். இப்போ பார்த்துடலாம். நல்லா குழஞ்சிருச்சு. தம்பி காட்டு தம்பி பக்கத்தில். இதில் நான் ஒரு 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். 1 2 3 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். சும்மா லேசாக 2 வதக்கிட்டு இப்போ இதில் வேக வச்ச இந்த மொச்சையை போட்டுடலாம். நான் இதுக்கு உப்பு எதுவுமே போடலை, அதனால் குழம்புக்கு சேர்த்து தான் உப்பு போட்டிருக்கேன். தக்காளி வதங்கும் போது போட்டுறோம். குழம்புக்கு தேவையான தண்ணி. இது ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் நம்ம இது மாதிரி தான் வைக்கணும். இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நான் இந்த அளவு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த அளவு தான் ஊற்றிருக்கேன் தண்ணி. குழம்பு காயட்டும், பார்த்துக்கலாம். உப்பு போதுமான்னு பார்ப்போம். உப்பும் இருக்குது. இப்போது தக்காளி நம்ம 4 தக்காளி போட்டதுனால புளிப்பும் இருக்குது. அதனால் நான் இதில் வந்து புளி ஊற்ற போகிறதில்ல. மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் மட்டும், வெறும் தேங்காய், இதை மட்டும் ஊற்றிட்டு ஒரு கொதி வரவும் இறக்கி வச்சா நமக்கு குழம்பு ரெடி ஆயிரும். இப்போது இது பாட்டு கொதிக்கட்டும். இப்போ பார்த்துடலாமா? நல்லா கொதிச்சு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இந்த அளவு. இப்போ வந்து நான் இதில் ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சி, வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சிருக்கேன், இதை ஊற்றிக்கலாம். இதில் அந்த தேங்காய் அரைச்ச தண்ணி சும்மா லேசாக போதும். ஏன்னா குழம்பு ரொம்ப திக்காக தான் இருக்குது, அதனால் தண்ணி ரொம்ப ஊற்றலை. இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும். ஒரு கொதி லேசாக ஒரு கொதி வரவுமே நம்ம இறக்கிடலாம். நான் இதுக்கு புளி ஊற்றலை, போட்ட தக்காளியே சரியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லா அளவுமே கரெக்டாக இருக்குது. 1 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நம்ம இறக்கிடலாம். ஆஃப் பண்ணிடுறேன். பச்சை மொச்சை குழம்பும் முளைக்கீரை பொரியலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.